சமணர்கள் வந்து வாய வாயில் துணி கட்டியிருப்பாங்க. ஏன்னா, அவங்கள அறியாமல் கூட வாய், மூக்கு எல்லாத்தையும் சேர்த்து கட்டியிருப்பாங்க. அறியாமல் கூட பூச்சி, கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா கூட உள்ளுக்குள்ளே போய் அது இறந்துடக்கூடாது அப்படிங்கிற கொல்லாமையில் உறுதியாக இருக்கிறவங்க. அவ்வளோ பெரிய மலையில், அவ்வளோ பெரிய உயரத்தில் தீபத்தை ஏற்றி வச்சாங்கன்னா, பூச்சிகள்லாம் வருமா வராதா? அவ்வளோ பூச்சி கண்ணு முன்னால் செத்து செத்து கீழே விழும். இதை ஒரு சமணர்களுக்கு இந்த பழக்கமே கிடையாது. அவர்கள் வந்து குகையில் இருப்பாங்க. சமண படுக்கைகள் இருக்கும். அந்த மலையை ஒட்டி அந்த குடவரை கோயில்களையும், குடவரை குகைகளையும், குடவரை படுக்கைகளையும் அமைச்சிருப்பாங்க. அங்கே வர்றவங்களுக்கு பகலில் சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர, இரவு நேரத்தில் அவங்க எதுவுமே நிகழ்ச்சிகள் வச்சுக்கொள்வதில்லை. அப்படியே அதில் இருக்கிற முன்னோடிகளான இருந்த அந்த அந்த சமண குருமார்கள், அந்த சமண துறவிகள் பேசணுன்னா கூட விளக்கே இல்லாமல் தான் பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர, விளக்கு வச்சுட்டு திறந்த வெளியில் வச்சுட்டு பூச்சிகள் சாகிற அளவுக்கு விட்டு வச்சுட்டு அப்படி ஒன்று அந்த சமணர்கள் முறையில் கிடையவே கிடையாது.